இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கருத்த உருவம் மார்பு பற்களோடு கோழி முட்டை கண்களோடு சரியா சரி விரித்து கருத்த சரி நான் விரித்து இந்த மண்ணுக்கும் இந்த விண்ணுக்கும் அங்கார கோபத்தோடு இப்படி 8 கரங்களோடு நிற்கின்றேனே. நான் யாரு? என் பெயர் என்ன? இதற்கு முன்பதாக யாராக இருந்தவள்? இன்னைக்கு ஏன் இந்த ரூபம் எடுக்க வேண்டும்? காரணம் கோழி முட்டை கண்களோடு கோடாரி பற்களோடு சடையா சடை விரித்து கருத்த சடை தான் விரித்து இந்த மண்ணுக்கும் இந்த விண்ணுக்கும் அங்கார சொருபுனியாக நிற்கின்றனே. நான் யார் என்ற
யாருன்னு தெரியவில்லையா? சொன்னா தெரியுமா? உலகம் பிறக்கும் முன்ன உத்தமையான பெண் பிறந்தேன். சரி. இந்த அகிலம் பிறக்கும் முன்ன அன்னையான பெண் பிறந்தேன். இந்த பூமி பிறக்கும் முன்னே புவையாளோ பெண் பிறந்தேன். பூமி பிறக்கும் முன்னே ஓம் என்ற சொல்லிலே பிறந்த சக்தி உமா பார்வதி நான். சக்தி உமா பார்வதி சொல்றீங்களே, ஏமா அழகோ பேரழகு சக்தி உமா பார்வதி. பார்வதி என்றால் அழகோ பேரழகு. பேரழகு உண்மைதான். உங்களை பார்த்தா மண்டை ஓட்டு மாலை அணிந்து வித்து பிடித்து சுடுகாட்டு சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டு சந்தனால அணிந்து இப்படி சடைவிதி கோலத்தோடு வந்திருக்கின்றாய், பைத்தியகாரி ஓட இருக்கின்றாய். நீ சக்தி உமா பார்வதியா? நீ சக்தி உமா பார்வதி நாங்க எப்படி நண்பது என்று கேட்கின்றாய். மகனே, இந்த உலகத்தை உருப்படம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகத்தையே படைத்தவள் சக்தி உமா பார்வதி நான். அப்படி இருந்த போதிலும் நான் எத்தனையோ அவதாரம் எடுத்தவள். எத்தனையோ அவதாரம் எடுத்தவள். சரிமா. இதற்கு முன்பதாக எத்தனையோ அவதாரம் எடுத்தவள். கண்டி முண்டு சாமண்டு உத்தமி திரிசூரி, சின்ன மாதிரி பெரிய மாதிரி கரு மாதிரி உரு மாதிரி வெட்காலி வேதவல்லி, காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, காசி விசாலாட்சி, சங்கடங்கள் தீர்க்க சமய விருத்து மாதிரி பெரிய மாதிரி உரு மாதிரி கரு மாதிரி வேதவல்லி, இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ அவதாரம். மலையனூரிலே மயானக்காளி பரமேஸ்வரி பெரிய ஆண்டுச்சியும் நானே. சரிமா. இப்படி எத்தனை அவதாரம் எடுத்தாலும் இன்னைக்கு 8 கரங்களோடு காலியாக ரூபம் கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு இங்க ஏன், எதனால, என்ன காரணம் தெரியுமா? என்னமா காரணம்? சக்தி உமா பார்வதியாக பிறந்து முக்கன் படுத்த சிவபெருமானை திருமணத்தை செய்து இருவரும் சுபத்தோடு வாழ்ந்து வந்தோம். உண்மைதான். சரிங்க. சிவனோட இடது பாகத்தை சரிவாக இடம் கொண்டாள் உமா பார்வதி. சரிவாக இடம் கொண்டவன் இந்த உமா பார்வதி சிவனோட இடது பாகத்திலே ஆண் பாதி பெண் பாதி அர்த்த நாரீஸ்வரராக அவதரித்து இந்த உலகத்தையே ஆட்கள் அடுத்த படத்தை சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவரா ஒருவா விளங்கக்கூடிய சிவபெருமான் படியடக்கும் தொழில் செய்யக்கூடியவர். சரிமா. சக்தி இல்லை என்றால் சகலமும் கிடையாது என்று சொல்லி உலகத்தையே கட்டி காத்து வந்தாலும் ஒரு நாள் ஒரு தினத்தன்று இந்த சிவனுக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் என்றால் சண்டை பெரிதானது. சிவன் பெரிதா, சக்தி பெரிதா, நீ பெரிதா, நான் பெரிதா, ஆண் இல்லையா பெண் இல்லை, பெண் இல்லையா ஆண் இல்லை, ஆணுக்குள் பெண்ணடக்கம், பெண்ணுக்குள் ஆணடக்கம் என்று சொல்லி பெரிய சண்டை பெரிதானது. ஆத்திரமடைந்த உமா பார்வதி என்னுடைய அவசியம் பிறந்த சிவபெருமானுக்கு இவ்வளவு ஆணவமா அப்படி என்று சொல்லி ஈசா என்றேன். ஆங்கார கோபத்தில் அடியாயிட்டான்ட்டீங்க. அடிய உமா பார்வதா கட்டிய கணவன் என்றும் பாராமல் படியலுக்கு கருத்தம் என்றும் பாராமல் எப்பொழுது என்னை அடே ஈசா என்று சொன்னாயோ, என்னுடைய இடது பாகம் இருக்கக்கூடிய ஆணவமா அகந்தையா அடிய உமா பார்வதா எப்பொழுது என்னை அடே ஈசா என்று சொன்னாயோ, இன்று முதல் என்னுடைய இடது பாகத்தை விட்டு ஓராண்டு காலம் வனத்திலே கரிய காலியாக போ என்று சம்மதை கொடுத்தார். கட்டிய கணவனை அதே ஈசான் சொல்லிட்டீல. இன்றைய முதல் கரிவேளாண் காட்டிலே அடர்ந்த வனத்திலே கரிய காலியாக போ என்று சொல்லி சிவபெருமான் சாபத்தை கொடுக்க, சிவன் கொடுத்த சாபத்தினால எத்தனை அவதாரம் எடுத்தாலும் 8 கரங்களோடு இந்த வனத்திலே கரிய காலியாக ரூபம் கொண்டு பிறக்கும் பொழுது 8 கரங்களோடு பிறந்தவர். 8 கரங்களோடு, ஒரு கையில ஈட்டி, ஒரு கையில கிண்கிணி, ஒரு கையில கபாலம், ஒரு கையில வில்லம்பு, ஒரு கையில திரிசூலம், ஒரு கையில கபாலம், இப்படி சொல்லக்கூடிய 8 கரங்களை 8 ஆயுதத்தோடு பிறந்து நான் அதாவது உமா பார்வதியாக பிறந்து உண்ணுவது என்ன போட்டுறீங்க? பச்சரிசி பால் சாதம். உமா பார்வதியா இருக்கும் பொழுது உமா பார்வதி இன்னைக்கு 8 கரங்களோடு காலியாக ரூபம் கொண்டு என்னன்னா திங்கறேன். என் பசி எப்படி ஆத்திக்கிறது தெரியுமா? சுட்ட பணங்களை சுட தம்பை, பச்சை பணம் பால்வடி தம்பை, முழங்கால சில்ல ரொம்ப முறுக்கென்று கடிப்பேன். சரி. கருங்கால சில்ல ரொம்ப கருமன்று கடிப்பேன். கடிக்கிறீங்க. ஆடையில வந்த போனோம் பச்சரிசி சாதமடா, ஏனையில வந்த போனோம் எல்லரிசி சாதமடா. சரி. இந்த சண்டாளிக்கு அது மட்டுமா 1000 கெடா வெட்டினா அடித்தொடர் கிடையாது. சரி. இந்த காலிக்கு 900 கடை வெட்டினாலும் தொண்டை நனையாத பாவி. சரிமா. ஒரு சமுத்திரத்து ரத்தத்தையே குடிச்சு கொக்கரிச்சு நின்ன பாவி நானு. ஒரு கடல் ரத்தத்தையே குடிச்சு கொக்கரிச்சு நின்ன பாவி. பசி என்று சொல்லி அது மட்டுமா மாரப்பிழப்பேன், மணி குடல் எடுப்பேன், நெஞ்ச பிழப்பேன், நிறகுடல் எடுப்பேன். இந்த சண்டாள பாவி வன்னி மரம் வெட்டி தென்னை மரம் வெட்டி தெக்க தேர்தலுக்கு நேரம் என்று சொல்லி தென்னை மரம் வெட்டி தெக்க தேர்தலுக்கு நேரம் என்று சொல்லி இந்த கால் என்ன
செய்ய தெரியுமா? என்னவா பண்ண? பண்ணி மரவட்டி வடக்கு தேர்ந்தெடுத்த பாவினா. எஸ் சாமி, வண்டி மரம் வடக்கு தேர்ந்தெடுத்தீங்க. வடக்கு தேர்ந்தெடுத்த பாவினா. சரி சரிம்மா. அது மட்டுமா? ஆமா. அடிக்கு ஒரு காவு. என் பசி திறனா 3 மாசத்துக்கு கருவா இருந்தாலும் முன்னப்ப நான் பார்க்க மாட்டேன். சரி சரிம்மா. 6 மாசத்துக்கு கருவா இருந்தாலும் 5வது அடிப்பேன். 5வது அடிப்பேன். சண்டான பாவி சக்தி இல்லை என்றால் சகலமும் கிடையாது என்று சொல்லி தெரியாதபடிக்கு சிவபெருமான் சாபத்தை கொடுத்து விட்டார். சரி. மாநிலனாக இருந்தாலும் சரி, செடி கொடி விலங்குகளாக இருந்தாலும் சரி, சரி, இந்த சக்தி பார்த்து சக்தி அளித்தால் மட்டுமே. எப்படி தெரியுமா? எப்படிமா? ஒரு ஆண் பெண் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கின்றது. சரி. அந்த குழந்தை பிறப்பதாக இருந்தால் அதாவது கூன் குருடு செவிடு நீங்கி பிறப்பதாக இருந்தால் இந்த சக்தி பார்த்து நான் சக்தி அளித்தால் மட்டுமே கூன் குருடு செவிடு நீங்கி அது முழுமையாக குழந்தை பிறக்கும். சரிமா? நான் பார்த்து சக்தி அளிக்க விட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? கூனாக குருடாக செவிடாக மொண்டியாக மொடமாக தான் பிறக்கும். சரிமா? ஏன் எதனால? அவரவர் முன்பு அதாவது முன் ஜென்மத்தில் செய்கின்ற பாவ வினைகளை வைத்து கூனா குருடா செவிடா படைப்பது என்னுடைய வேலை. சரிமா? சக்தி அளித்தால் மட்டுமே சகலமும் இயங்கும். இது தெரியாதபடிக்கு சிவபெருமான் சக்தி அளித்து அதாவது சக்தியை காலியாக போ என்று சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. சண்டாளனுக்கு நான் சாபத்தை கொடுத்து விட்டேன். நீங்க எப்படி சாபம் கொடுத்தீங்க? எப்படி தெரியுமா? எப்படி? இந்த சக்தி பார்த்து ஓராண்டு காலம் கழித்து சிவனோட இடதுமாக வந்து சேர்ந்தால் மட்டுமே சித்தர் பக்தர் யாருக்கு வரம் கொடுத்தாலும் அந்த வரம் பலிக்கும். இல்லை என்றால் இந்த வரம் பலிக்காது என்று சாபத்தை கொடுத்து விட்டேன். சரிப்பா? இருந்த போதிலும் அதாவது யமனோட வாதாடி எருமகடா காவு கொண்டேன். சரி. சிவனோட வாதாடி பரமனோட வாதாடி பாபூச காவு கொண்டேன். சரிமா? உண்மைதான். எப்படி யமனோட எதற்காக நான் வாதாடனேன்? எதற்காக? எருமக்கடா எதுக்கு காவு கொண்டேன் தெரியுமா? சிவனோடு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தினத்தன்று சிவபெருமானும் இந்த உமா பாரு நகர ஊர்வலம் செய்து சென்றோம். சரி. சிவனுக்கோ வாகனம் என்ன? நந்தி வாகனம். நந்திமா? உண்மைதான். நந்தி வாகனத்தில் அமர்ந்து இருவரும் நகர ஊர்வலம் செல்லும் பொழுது அப்பொழுது எதுக்கே வந்தான் யம தருமன். யமனுக்கு என்ன வாகனம்? யமனுக்கு எருமகடா வாகனம். உண்மைதான். எதுக்கே வந்த எருமகடா பார்த்து சிரித்தது எதற்காக தெரியுமா? சிவன் உலகத்துக்கே படிக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் உலகமாக சக்தி என்ற சகலமும் கிடையாது என்று சொல்லி உமா பார்வதி சக்திக்கும் கேவலம் நந்திதான் வாகனம் என்று சொல்லி இனிவாக பார்த்து சிரித்தது. சரி. எவனோட வாகனம் எருமக்கடா அன்றே மனதில வைத்தேன். என்னைக்கு நான் காலியாக ரூபம் கொள்வேனோ தக்க சமயம் வரும் பொழுது இதோ எம்மனோட வாதாடி எருமைக்கடை நான் காவு கொள்ளாத விட மாட்டேன் அன்னிதே மனதில் வைத்த எண்ணத்தை காலியாக ரூபம் கொண்டேன். எம்மனோட வாதாடி எருமைக்கடா காவற்றேன். காலியாக ரூபம் கொண்டு எமனோட வாதாடி அந்த நகைத்தாய் சிரித்தாய் அல்லவா என்று சொல்லி எருமைகடா காவு கொண்டேன். அவனோட வாதாடி பாபூச காவு கொண்டேன். இப்படி இருந்தாலும் இந்த நந்த வனத்திலே இன்றைக்கு சுட்ட சாம்பல் அள்ளி பூசிக்கொண்டு விட்டு பிடித்து விடங்களை தின்று கண்டான அணிந்து இப்படி பைத்தியகாரி போல இருக்கின்றேன். சிவன் சிவன் என்று சொல்லி வருகின்ற சித்தர் பத்தர் அனைவற்று பேருமே சிவன் பாதத்தையே தொழுது போறாங்க. ஆமாமா. சக்தி இல்லை என்றால் சகலமும் இல்லை என்று சொல்லி தேவர் வாயாலேயே போட்டி புகழ வேண்டும். அதனால என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? தேவரை சிறைப்பிடிக்க வேண்டும். உண்மைதான். தேவரை சிறைப்பிடிப்பதாக இருந்தால் என்னுடைய அவசியம் ஒரு பாலை பிறக்க வைக்க வேண்டும். ஒரு பாலம் பிறக்க வச்சிருக்கீங்க. உண்மைதான். சரிமா? பாலை பிறக்க வைத்து அவனுக்கு கேட்கின்ற வரத்தை கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? என்னமா பண்ணணும்? தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். தேவரை சிறைப்பிடிக்கிறோம். உண்மைதான். சரி. அதற்காக ஏகாத்தை செய்ய வேண்டும் அல்லவா? கண்டிப்பா செய்யலாம். ஆகட்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.